விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, நாம் வேதம் அறிவோம் பகுதியில் வேத புத்தகத்திலிருந்து பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், இடங்கள் இவைகளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் வார்கோதுமை குறித்து பார்க்க இருக்கிறோம். வார்கோதுமை ஆங்கிலத்தில் பார்லி என அழைக்கப்படுகிறது. அது ஏன் தமிழில் வார்கோதுமைன்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா கோதுமையில் பார்த்தீங்கன்னா வால் குட்டையாகவும் தானியம் அதிகமாகவும் இருக்கும். வார்கோதுமையில் வால் நீளமாக இருக்கும், தானியம் குறைவாக இருக்கும். இதோட வால் நீளமாக இருக்கனால தான் இதுக்கு வார்கோதுமை என பெயரிட்டிருக்காங்க. இது ஒரு புல் வகையை சேர்ந்த தாவரமாகும். இது உணவாகவும் கால்நடை தீவனமாகவும் கூட பயன்படுகிறது. இது உலகத்தில் 5வது அதிகமாக பயிரிடப்படும் தாவரமாகும். இந்த வார்கோதுமை தானிய வகைகளில் அதிக ஊட்டச்சத்து கொண்டது, செரிமானத்தை கூட தூண்டக்கூடியது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் கூட நமக்கு கடும் காய்ச்சலோ வயிற்றுப்போக்கோ ஏற்பட்டால் ஒரு கைப்பிடி வார்கோதுமையை எடுத்து கஞ்சியாக காய்ச்சி நமக்கு குடிக்க தருவாங்க. உடனே உடல் சோர்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். மட்டுமல்லாமல் இது சர்க்கரை அளவை கூட குறைக்க உதவுகிறது. உடல் பருமனை கூட இது குறைக்கும். பழைய ஏற்பாட்டில்
ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகியவற்றில் இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த உணவாகவும் பலியிடுவதற்கு பயன்பட்டதாகவும் நாம் பார்க்கிறோம். இதை நாம் வேதாகமத்தில் பார்த்தோம் என்றால் எபிரேயர்களின் முக்கிய உணவாக இது இருந்திருக்கிறது. இதை நாம் உபாகமம் 8:8 வாசித்தோம் என்றால் அது கோதுமையும் வார்கோதுமையும் உள்ள தேசம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வார்கோதுமை 5 மாதங்களில் விளையும் பயிர். இது ஏப்ரல் மே மாதங்களில் அறுவடை ஆகும். ரூத் நகோமி கூட இந்த அறுப்பின் காலத்தில் தான் பெத்லேமுக்கு வந்ததா ரூத் 1:22 நாம் பார்க்கிறோம். அற்புதம் செய்து 5000 பேர் சாப்பிடுவதற்கு ஒரு பையன் கொடுத்ததும் இந்த 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் தான் என யோவான் 6:9 காண்கிறோம். எலிசா கூட அற்புதம் செய்து 100 பேர் சாப்பிடுவதற்கு கொடுத்ததும் இந்த வார்கோதுமை அப்பதான் என 2 ராஜாக்கள் 4:4 நம்ம வாசிக்கிறோம். வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் என்றால் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களில் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது சுட்ட வார்கோதுமை அப்பம் மீதியானியரில் பாளையத்திற்கு உருண்டு வந்து கூடாரத்தை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என கூறுகிறார். அப்பொழுது மற்றொருவர், இது கிதியோனின் பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சிறிய தானியம் ஒரு பெரிய கூடாரத்தை தள்ளி கவிழ்த்து போட்டது என பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அநீதியின் தீமையின் கூடாரத்தை தள்ளி இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த முடியும். நம்மால் என்ன செய்ய முடியும் என யோசிக்காமல் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என விசுவாசிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் டாக்டர் ஜெயராணி காமராஜ். தற்காலத்தில் இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுற ஒரு விட்டமின், இந்த மெலினியத்தோட விட்டமின் சொன்னாலே விட்டமின் D3. இப்போ எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் சொல்கிறது விட்டமின் D3 செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் சுகர் இருந்தால் பார்க்க சொல்கிறோம், குழந்தையின்மை இருந்தால் கூட பார்க்க சொல்கிறோம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளுக்கு பார்க்குறோம். ஸோ விட்டமின் D3 தற்காலத்தில் ரொம்ப குறைவானது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் D எதுலேருந்து கிடைக்குது? சன்லைட்லேருந்து கிடைக்குது. சன்லைட்லேருந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒரு விதமான கொலஸ்ட்ராலோட மெட்டபாலிசத்தில் விட்டமின் D3 உருவாக்கப்படுகிறது. ஸோ இப்போ எவ்வளோ பேர் சன்னில் போகிறீங்க? யாருமே சன்னில் போகிறதில்ல. எல்லோரும் உள்ளே இருக்கோம், ரூம்குள்ளே இருக்கோம், ஏசியில் ஒர்க் பண்ணுறோம். அது வெளியில் போய் வேலை பார்க்குறது என்பது மிக மிக குறைவு. வெளியில் குழந்தைங்க போனாங்கன்னா கூட அவங்க போட்டுக்கொள்கிற ஃபுல் கவர் எல்லாம் ஃபுல் க்ளோசஸில் சன் எக்ஸ்போஷர் குறைவு. ஆனால் இந்த சன் எக்ஸ்போஷர்லேயுமே ஒரு குறிப்பிட்ட ரேஸ் தான் அது ரொம்ப முக்கியமான ரேஸ். குறிப்பாக இள வெயில்னு சொல்லுவோம். காலையில் ஒரு 9-10 மணி அந்த ரேஞ்சில் இருக்கிற வெயிலில் தான் நிறைய விட்டமின் D3 நம்ம உடம்புல கிடைக்குது. ஸோ தற்காலத்தில் விட்டமின் D3 குறைவாவதற்கு பல காரணங்கள் இருக்கும். முக்கியமாக நம்ம உள்ளுக்குள்ளே வேலை பார்க்குறது, ஏசிக்குள்ளே இருக்கிறது, சன் எக்ஸ்போஷர் குறைவாக இருக்கிறது, வெளியில் போய் விளையாடுறதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, இவை அனைத்துமே ஒரு முக்கியமான காரணமாக எதிர்நோக்கிறோம். ஸோ இந்த வகையில் இந்த விட்டமின் D3 இன்றைய காலத்தில் பல விதமான நோய்களுக்கான அடிப்படையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட்டில் வர ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட்டில் வர வியாதிகள், சர்க்கரை வியாதி, சர்க்கரை உருவாகுவதற்கு, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ், லைக் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சுகர், ப்ரெஷர் மற்றும் தேவையான நஞ்சு கொடியில் ஏற்படுற பிரச்சனைகள், குழந்தையோட எடை குறைவு, இவை அனைத்துக்குமே விட்டமின் D3 குறைவாக இருக்குது. அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்படுற பெண்களுக்கு விட்டமின் D3 குறைவாக இருக்கும்போது கருமுட்டைகளோட எண்ணிக்கை, கருமுட்டைகளோட தன்மை இவையெல்லாம் குறைவாக இருக்குது. ஆண்டோட விந்தணுக்கள் உற்பத்தி திறன் குறைவாகிறது, அதோட உருவாக்கம், அதோட செயல்பாடு விட்டமின் D3 குறைவாகிறது. ஸோ எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் விட்டமின் D3 என்பது ஒரு முக்கியமான விட்டமினாக கருதப்படுகிறது. ஸோ இவ்வளோ முக்கியமான விட்டமின் D3 எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? நம்ம கரெக்டாக இருக்கா, நார்மலாக இருக்கா? ஒரு எளிமையான பிளட் டெஸ்ட் விட்டமின் D3யோட அளவை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக இருந்தால் அதுக்கு சப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக எடுத்து அது சீரான லெவலில் கொண்டு வந்து அப்புறம் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதில் வர்ற ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த போன் மினரல் டென்சிட்டி குறைவாகி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற லெவலுக்கு விட்டமின் D3 உங்களுடைய எலும்புகளை தள்ளுகிறது. விட்டமின் D3 குறைவினால ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த போனில் இந்த கால்சியம், பாஸ்பேட், மெக்னீஷியம் இதெல்லாம் டெபாசிட் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் D3 அடிப்படையான ஹார்மோன்.
இந்த அடிப்படையான விட்டமின் சரியாக இல்லைன்னா இந்த கால்சியம் டெபாசிஷன், பாஸ்பேட் டெபாசிஷன் குறைவாகி எலும்புகள் பலவீனமாகி ஆஸ்டியோபோரோசிஸ் சேஞ்சஸ்னால பிற்காலத்தில் எலும்பு முறிவுகள், சின்ன ஒரு ப்ரெஷர்லையும் ஈஸியாக எலும்பு கிராக் ஆகிரும், உடஞ்சிரும். இவை அனைத்தும் பிரச்சனைகளை உருவாக்கலாம். இவை தவிர இந்த பெண்களுக்கு ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகலாம். உடல் மசில் பெயின், குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவங்க நிறைய பேர் அங்கே வலிக்குது டாக்டர், இங்கே வலிக்குதுமாங்க. விட்டமின் D3 குறைவாக இருக்கும்போது கால்சியம் குறைவாகிறது. கால்சியம் குறைவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உடல் சதை பெயின்கள் ஏற்படுகிறது. ஸோ விட்டமின் D3 என்பது எல்லா விதமான அன்றாட வாழ்க்கைக்கு எலும்புகளுக்கு பலப்படுத்துவது, சதைகளை ஆரோக்கியமாக வைப்பது, உடலில் பல வியாதிகள் வராமல் தடுப்பதற்கும் உதவியாக இருக்குது. ஸோ விட்டமின் D3 சப்ளிமெண்டேஷன் எப்படி கொடுக்கலாம்? உணவு வகைகள். உணவு வகைகள் என்னென்ன உணவு வகைகள்? குறிப்பாக நம்ம சாப்பிட்ற பால், கீரை, தயிர், யோகட், மஷ்ரூம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் கால்சியம், விட்டமின் D3 அதிகமாக இருக்கிறது. கீரை காய்கறிகளே நிறையா இருக்குது. அதே மாதிரி பல நேரங்களில் உணவு வகைகளில் கீரைகள், காய்கறிகளில் நிறையா இருக்குது. இவற்றை சீரான அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது விட்டமின் D3 சப்ளிமெண்டேஷன் கரெக்டாக இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் D3 அளவு பார்த்தோன்னா 20க்கும் கீழே இருந்தால் ரொம்ப சிவியர், 20லேருந்து 30க்குள்ளே இருந்தால் மாடரேட், மற்றும் இதுக்கு மேலே இருந்தால் நார்மல். சிவியராக இருக்குது, ரொம்ப குறைவாக இருந்தால் சப்ளிமெண்டேஷன் சில கான்சென்ட்ரேட் மூலமாக 60,000 யூனிட்ஸ் கொடுக்கலாம். இவை தவிர சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ டாக்டர் வேணும் அப்படின்னா 600 to 800 IU பெர் டே தேவை. இது நம்ம எதில் கிடைக்கும்? நம்ம ஒழுங்கான ஹெல்த்தாக இருந்தால் 2 கிளாஸ் பால், 1 கப் கீரை, 1 கப் கேழ்வரகு மற்றும் காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவையான அளவு கிடைக்கும். ஆனால் இதற்கும் மேலே தேவைப்பட்டால் சப்ளிமெண்டேஷன் டெய்லி ஒரு மாத்திரை எடுத்திங்கன்னா விட்டமின் D3 கண்ட்ரோலில் வைக்க முடியும். சன்னில் போனால் விட்டமின் D3 வந்துடும் அப்படின்னு உடனே நினைக்காதீங்க. அதற்கு தேவையான சில ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இருக்கணும். இவற்றையும் சரி செய்யும் பொழுது விட்டமின் D3 அளவு சீராக இருக்கும். விட்டமின் D3 சீராக இருந்தால் எலும்புகளுடைய கால்சியம் டெபாசிஷன் கரெக்டாகவும் பலப்படும், வர பல வியாதிகள்லேருந்து தடுக்க முடியும். ஸோ விட்டமின் D3 முக்கியமான ஒரு வைட்டமின், எளிமையாக சன்லைட்லேருந்து கிடைக்குது. உணவு பழக்க வழக்க முறைகளில் பால், கீரை, தயிர், சீஸ் இதெல்லாம் நிறைய எடுத்திங்கன்னா விட்டமின் D3 நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தேவைப்பட்டால் சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுப்பதன் மூலமாக பலவிதமான வியாதிகள், சர்க்கரை வியாதி, உப்புச்சத்து, ரத்த அழுத்தம் இதெல்லாம் வருவதை குறைக்க முடியும். ஈவன் கேன்சர் வருவதற்கு கூட விட்டமின் D3 குறைவு ஒரு காரணமாக கருதப்படுகிறது. ஸோ இதனை சீராக எடுத்துக்கொள்ளும் பொழுது பிற்காலத்தில் வர்ற பல வியாதிகளை தடுக்க முடியும், உடல் ஆரோக்கியமாக பாதுகாக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சுகவாழ்வு துளிக்கட்டும் பகுதியில் விட்டமின் D3 குறைவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக அமைந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இப்போதும் ஜெபிக்கிறதற்கு முன்பதாக நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இப்போதும் விட்டமின் D3 குறைவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உலக அளவிலே உடல் ரீதியான பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம். விட்டமின் D3 குறைவினால் பெண்களுக்கான குழந்தையின்மை, சுகர், பிரஷர், ஸ்கின் பிரச்சனைகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் தசை வலியினாலும் எலும்பு முறிவினாலும் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்களப்பா, அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வாசித்த வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீங்களேப்பா. அந்த வேத வசனத்தின்படி நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே உதித்து உம்முடைய செட்டுகளின் கீழ் எந்நாளும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள ஆவியானவரே நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற இந்நிகழ்ச்சியிலே ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியிலும் 22ஆம் தேதியிலும் ராகேலை குறித்து 9 குறிப்புகளை பார்த்தோம். 10வது அவளது மரணமும் கல்லறையும். திருமணமான பெண்கள் எல்லோருமே உடனே குழந்தை வேண்டும் என்று வாஞ்சிப்பர்.
அந்த குழந்தை தன் வயிற்று பிறப்பாக இருக்க வேண்டும் என்று ராகேல் விரும்பினாள். குழந்தைக்காக ஏங்கினாள். குழந்தை இல்லை என்று அதிக துக்கம் அடைந்தாள். மனதளவில் அதிக வேதனை அடைந்தாள். வேதனையின் உச்சகட்டத்தில் யாக்கோபை நோக்கி ஆதியாகமம் 30:1 எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதன் ஸ்காட்லாண்டை தாரும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்று ஜெபித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உலகில் குழந்தை வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நாம் கிறிஸ்துவின் பிள்ளையாக நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய குழந்தை வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிறோமா? நாம் அறிந்த இயேசுவை பிறருக்கு அறிவித்து அவர்களை நமது ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்ற பிரயாசம் எடுப்போம். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பதன் மூலம் தேவ ராஜ்யம் விருத்தியடையட்டும். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லை என்றவுடன் புருஷனிடம் பிள்ளை தரும்படி கேட்டாள். கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்ததால் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றாள். ஒரு எதிர்பார்ப்புடன் கர்த்தர் மேலும் ஒரு பிள்ளையை தருவார் என்ற நம்பிக்கையுடன் மூத்த பிள்ளைக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். பிள்ளை தருவார் என்ற தேவன் மீது அவள் வைத்த விசுவாசம் அவளை ஒரு தீர்க்கதரிசியாக நமக்கு காட்டுகிறது. ஒரு பெண்ணால் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம். இரண்டாவது பிள்ளை பெறும்போது கடும் வேதனையாய் இருக்கையில் ஒரு புத்திரனை பெற்று பெனேனி என்று பெயரிட்டாள். அவ்வேதனையின் காரணமாக மரணமடைந்தாள். வேத புஸ்தகத்தில் குழந்தை பிறப்பில் இறப்பு என்பது முதலாக நிகழ்ந்தது ராகேலுக்கே. இறக்கும் தருவாயில் பிள்ளை கிடைத்ததற்காய் சந்தோஷப்பட்டு இருப்பாள். உயிர்த்தெழுதலின் போது தன் பிள்ளைகளை காண்போம் என்ற நிச்சயம் அவளுக்கு இருந்திருக்கும். அவள் மரித்த பின் ஆபிரகாம் சாராளின் சொந்த கல்லறை பூமியில் அடக்கம் பண்ணப்படவில்லை. எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று ஆதியாகமம் 35:19-20 கூறுகிறது. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலினுடைய கல்லறையின் தூண். இதுவே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் கல்லறை தூண். ராகேலை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இறக்கும் முன்பாக தன்னிடமுள்ள அந்நிய தெய்வங்களை தூக்கி போட்டுவிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாள். ஆதியாகமம் 35:4 அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். வேண்டாதவைகளை நம்மை விட்டு விலக்கி நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனை நாம் முழு மனதோடு தேடி அவரில் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டால் தேவன் நம் தேவைகளை சந்திப்பார். யாக்கோபினது ஆவிக்குரிய வாழ்க்கை ராகேலுக்குள் தெய்வீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும்போது ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட ராகேல் பிள்ளை வேண்டுமென்று தேவனை தேட ஆரம்பித்தாள். தேவன் அவளை நினைத்தருளி அவளது வேண்டுதலுக்கு செவி சாய்த்து கர்ப்பம் தரிக்க உதவி செய்தார். அவளது இரண்டாவது பிள்ளை இந்த உலகை காண கண் திறந்த பொழுது ராகேல் இவ்வுலகில் கண்களை மூடினாள். வாழ்வின் பிரகாசமான எதிர்பார்ப்புகள் அநேக வேளைகளில் கல்லறையில் நிழலிடுகிறது. அவளது வாழ்வு இவ்வுலகில் நிறைவு பெற்றது. இறக்கும் தருவாயில் இரண்டாவது மகனுக்கு பெனேனி என்று பெயரிட்டு உயிரை விட்டாள். பெனேனி என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அதற்கு வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம். யோசேப்பு தேவனிடம் காட்டும் உயர்ந்த பயபக்தி அவனது சிறு வயதில் ராகேல் அவனை தெய்வீக வழியில் பயிற்றுவிட்டதற்கு சாட்சி கூறுகிறது. யாக்கோபினது ஆழ்ந்த அன்பு அவனது பலத்த விசுவாசமும் அவள் தன்னை மாற்றிக்கொள்ளவும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும் உதவியது. ராகேல் இறந்த பின்பு அவளது உயரிய குணநலன்களும் உயர்ந்த பண்பாடுகளும் அவள் வளர்த்த மூத்த மகனான யோசேப்பின் வாழ்க்கையில் காண முடிகிறது. தாயில்லா பிள்ளைகளை யாக்கோபு அதிகம் நேசித்தான். தான் வயதாகி மரிக்கும் வேளையில் தன் அன்பு மனைவி ராகேல் சீக்கிரமாய் மரித்ததை நினைவு கூறுகிறான். பார்த்தவுடன் நேசிக்கப்பட்டவளுக்கு அந்த அன்பு கடைசி வரை கிடைத்தது. உடைந்த உள்ளத்தோடு யாக்கோபு அவளை அடக்கம் செய்து அந்த தூணை நிறுவினான். அந்த தூண் ஒரு துக்க ஞாபகார்த்தம். ராகேலின்
கல்லறை அடையாளமாக அந்த தூண் நிறுவப்பட்டது. யாக்கோபிற்கு ராகேலின் நினைவுகள் என்றும் பசுமையானதாக இருந்திருக்க வேண்டும். சீகேமிலே இதற்கு முன் ஒரு கல்லறை கட்டப்பட்டது. அது எதற்கென்றால் அது ராகேல் வைத்திருந்த விக்கிரகங்களுக்கும் அவள் அதன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் புதைக்கப்பட்டது. பின் நாட்களில் ராகேல் கல்லறை பிரசித்தமான திசை காட்டும் அடையாளமானது. 1 சாமுவேல் 10:2 நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய் என்று ராகேலின் கல்லறை தூண் அடையாளமாக ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். ரூத் 4:11 அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பனானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று வாழ்த்தியதாக பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பம் கட்டப்பட்ட 12 கோத்திரங்கள் உருவாக லேயாளோடு ராகேலுக்கும் பங்கு இருந்தது. இஸ்ரவேலின் தாயாக இந்த 2 பேரும் கருதப்பட்டார்கள். யோசேப்பு பென்யமீன் என்ற 2 பிள்ளைகளோடு மனாசே எப்ராயிம் கோத்திரங்களுக்கும் தாயானவள் ராகேல். இஸ்ரவேலின் முக்கிய கோத்திரங்களின் தாயாக முதலிடம் பெற்று நின்றாள். அதனால் ராகேல் இஸ்ரவேலின் தாய் என்று எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனையும் தேவனுடைய மகத்துவமான செயல்களையும் மறந்துவிட்டு அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பித்ததன் பலன் அசிரிய அரசர்களால் அடிமையாக நாடு கடத்தப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து ராகேல் இஸ்ரவேலின் தாயாக தன் வேதனையை வெளிப்படுத்தி அழுவதாக எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 31:15 ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா கூறுகிறார். இந்த அழுகையும் கூக்குரலும் இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமையினாலே நிகழ்ந்தது. இந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு 2:16-17 குறிப்பிடப்பட்டுள்ளது. பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று ராகேல் இஸ்ரவேலின் தாயாக குறிப்பிடப்பட்டுள்ளாள். ராகேல் பெற்றது 2 குழந்தையாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தாயாக இங்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளாள். எரேமியாவும் மத்தேயும் ராமாவிலே புலம்பலும் அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது என்று ராகேலை குறித்து குறிப்பிட்டுள்ளனர். ராமா என்ற வார்த்தை 36 முறை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமா என்றால் உச்சி, உயர்ந்த என்பது அர்த்தம். யோசுவா 18:25 இது பென்யமீன் கோத்திரத்தாருக்கு கிடைத்த பகுதி. இஸ்ரவேல் நாட்டின் எல்லை பகுதியிலுள்ள ஒரு நகரம். சவுலின் ஊரான கிபாயாவுக்கு அருகில் உள்ளது. 1 ராஜாக்கள் 15:17 ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாயிராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜா பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான், பலப்படுத்தினான். கிமு 587 நெபுகாத்நேசர் தளபதிகள் இஸ்ரவேல் மக்களை இந்நகரிலே கூட்டி பின் பாபிலோனுக்கு அழைத்துச் சென்றனர். பின் நாடு திரும்பி ராமாவில் தங்கினர். 5 ராமாக்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 பெஞ்சமீன்களின் நகரம், 6 மைல் தூரத்தில் எருசலேமுக்கு வடக்கே அமைந்துள்ள நகரம். 2வது எப்ராமியில் அமைந்துள்ள ஒரு நகரம். இங்கு எல்கனா அன்னாளின் வீடு அமைந்துள்ளது, தீர்க்கதரிசி சாமுவேல் பிறந்த இடம். 3வது நப்தலியில் உள்ள ஒரு நகரம். 4வது யூதாவில் உள்ள ஒரு நகரம். 5வது ஆசேர் பகுதியில் உள்ள ஒரு நகரம். இந்நகரம் தீருவின் தென்கிழக்கு பகுதியில் 13 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. ராமா நகரம் அநேக விசேஷங்களை உள்ளடக்கியது. 1 ராமாவை சாமுவேலின் வீடு எனலாம். 2வது ராஜாக்களின் முக்கியமான இடம். 3வது முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட இடம். 4வது ராமாவின் பக்கத்தில்தான் ராகேலின் கல்லறை அமைந்துள்ளது. ராகேலின் ஆன்மா தன்னை சிருஷ்டித்து உருவாக்கிய தேவனிடம் விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 12:27 அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று கூறுகிறது. ஹல்லேலூயா. ராகேல் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, முதலாவது பொறுமை, காத்திருத்தல். தன்னை நேசித்தவனுக்காக 14 ஆண்டுகள் காத்திருந்தாள் என்று பார்க்கிறோம். 2வது நாம் எதை அதிகம் நேசிக்கிறோமோ அப்படிப்பட்ட விக்கிரகங்களை நம் வாழ்வை விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது மனிதரை அல்ல தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். 4வது ஜெபம் மேலானவைகளை கொண்டு வரும். 5வது பொறாமையும் ஆரோக்கியமற்ற போட்டிகளும் தேவையற்றவை.
இந்நாளிலே ராகேலது மரணமும் கல்லறை தூண் அடையாளமானதை குறித்து அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். ராகேலது வாழ்க்கை மூலம் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நமது வாழ்வை வளமாக்கட்டும். இஸ்ரவேலின் தாயாக உயர்ந்து நின்றதன் மூலமும் தன் மகன் யோசேப்பை இஸ்ரவேலருக்கும் மற்ற யாவருக்கும் ஆசீர்வாதமாக வளர்த்ததன் மூலமும் ராகேல் சிகரம் தொட்டாள். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ராகேலின் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தான் மரணத்தை சந்திக்கும் முன்பாக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறியதை கண்டோம். நன்றி ஐயா. எங்களை நாங்கள் உமக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி கொண்டு உம்முடைய பிள்ளையாக வாழ அருள் தாரும். பெண்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாக வளர்த்துவிட வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கட்டளையிட்டு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் தொலைபேசி எண்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.